ஹாய்ங்க, நிறைய பேர் கேட்ட சாலட் ரெசிபியும் ஜெண்டர் ரிவீலிங்னா என்ன புது கல்ச்சராக இருக்கே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமான வீடியோ தான் இது. நான் அந்த ரீல்ஸ் போட்டதுமே எல்லாரும் இதை ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. மெயினாக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கேட்டிருப்பீங்க. ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப நல்லாவும் இருக்கும். நான் யூஸ்வலாக இந்த கேங்கில் நான்வெஜ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாலட்லாம் சாப்பிடுவாங்களான்னு தெரியல. அதனால வெஜ் சாலட் பண்ணிட்டு போனால் எடுபடுத்தோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு நான்வெஜ் சாலடுக்கும் யோசிச்சு வச்சிருந்தேன். ரொம்ப யோசிச்சுட்டே இருந்ததுனால ப்ரிப்பரேட்டரிலாம் பண்ண மறந்துட்டேன். சன்னா ஊற வைக்கவே மறந்துட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு நைட்டே ஊற வச்சாதான் காலையில் வேக வச்சா நல்லா வரும். காலையில் 5 மணிக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தண்ணி சுட வச்சு அதில் சன்னாவை போட்டு வச்சுட்டு படுத்துட்டேன். ஒரு 10 மணிக்கா பார்த்தா ஓகேவா இருந்தது, நல்லா தான் சோக்காக இருந்தது. ஸோ குக் பண்ணலாங்கிற மாதிரி இருந்தது. சிக்கன் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்தது. எனக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வேக வச்சு பிச்சு போடுறதா அப்படின்னு ஒரு சைடு கன்ஃபியூஷனாக இருந்தது. நம்மளுக்கு ரொம்ப பிளெண்டாக இருந்தாலும் பிடிக்காது. இன்னொரு திங், நான் எதுவும் சாஸஸ் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால மிளகாத்தூள், உப்பு, பெப்பர்லாம் போட்டு லைட்டாக பெரட்டி எடுத்துட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். அடுத்து வெஜிடபிள்ஸ் தேவையானதெல்லாம் கட் பண்ண ஆரம்பித்தேன். கேப்சிகமில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெட் அண்ட் ஆரஞ்சு தான் இருந்தது. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். எனக்கு இப்போது ஜென்ரலாக சாலடுக்கு நல்ல குட்டி குட்டியாக தான் வெஜிடபிள்ஸ் வெட்டுவேன். பட் இப்போ பாஸ்தா வச்சு சாலட் பண்ண போகிறதுனால அதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதனால 2 சைஸ்லையுமா வெட்டி வச்சுக்கிட்டேன். சில வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 சாலடுக்குமே போட போகிற மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அது எடுக்கும் போதே வெஜ் சாலடுக்கு குட்டி குட்டியா இருக்கிற மாதிரியும், நான்வெஜ் சாலடுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரியும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் லெட்யூஸ் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் கிரீன் கலர்ல என்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லை. இது கூட எப்படி போகும் அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. லெட்யூஸ் இந்த டைப் ஆஃப் சாலட்ல நான் இதுக்கு முன்னாடி சேர்த்தது கிடையாது. பட் ஒன்றும் அது போடுறதுனால ஒன்றும் ஆகாதுன்னு தோணுச்சு. பிளஸ் கிரீன் கலரும் வேணும்னு தோணுச்சு. அதனால லெட்யூஸையும் வெட்டி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடு மக்ரோனி வேக வச்சுட்டேன். அப்புறம் டொமேட்டோஸ் கட் பண்ண ஆரம்பிச்சேன். செரி டொமேட்டோஸ் போடுவாங்க யூஸ்வலா. பட் ஆனால் நான் நார்மல் வீட்டுக்கு வாங்குவோம்ல நாட்டு தக்காளி, அது கூட போட்டு நான் சாலட் பண்ணுவேன். இன்னைக்கு எல்லாருக்கும் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால கடையில் போகும்போது பார்த்தேன் சாலட் டொமேட்டோன்னு ஒன்று இருந்தது. அதை வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். கத்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னா தக்காளி கட் பண்ணுறது தான் அவனுக்கு ஈஸியாக இருக்கும். கொடுத்தா அதை எவ்வளோ நேரம் கட் பண்ணுறான் பாருங்கள். ஒன்றா எடுத்து அவன் நான் முடிக்கிற வரைக்கும் கட் பண்ணிட்டே இருப்பான் போல இருக்குங்க. பாஸ்தா வெந்துருச்சு. யூஸ்வலாக நான் ரெட் சாஸ் பாஸ்தாவோ இல்லை ஒயிட் சாஸ் பாஸ்தாவோ மக்ரோனி வச்சு பண்ணுறேன் அப்படின்னா நல்லா வேக விடுவேன். எனக்கு கடிச்சு பார்த்தா பல்லில் ஒட்டக்கூடாது. ப்ளஸ் அதோட ஷேப்லாம் கொஞ்சம் பிஞ்சு போயிருக்கும் அந்த ஸ்டேஜில். அந்த மாதிரி வேக வைப்பேன். ஆனால் இதுக்கு நான் அவ்வளோ தூரம் வேக வைக்க வேண்டாம், கொஞ்சம் சாலிடாக ஃபர்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் வேக வச்சேன். அதை வடிகட்டி ஒரு சைடு எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் இந்த சாட்டே பண்ணி இப்போ எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. மக்ரோனி சைஸுக்கு இருந்தால் போதும் எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கனும் தோணுச்சு. அதனால சிக்கனையும் வெட்டி வச்சுக்கிட்டேன். இந்த சீஸ் செம்ம ஹைலைட்டுங்க. எங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிச்சு. இந்த மெக்சிகன் ஸ்பைசஸ் போட்டு மொசரெல்லா அண்ட் சிடார் சேர்ந்த மாதிரி மார்பிள் சீஸ் கிடச்சிச்சு. அதை வெட்டி எடுத்துக்கிட்டோம். நட்ஸ் ஏதாவது எப்பயுமே போடுவேன் வெஜிடபிள் சாலடுக்கு. ஸோ கடலை தான் இருந்தது. யூஸ்வலாக ஸ்லைஸ்டு ஆல்மண்ட் வச்சுருப்பேன், இல்லை குக்கும்பர் அந்த சீட்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஏதாவது இந்த பம்கின் சீட்ஸ் அந்த மாதிரி சீட்ஸ்லாம் வச்சுருப்பேன். அது எதுவுமே இல்லை. ஸோ கடலை தான் போட்டாகணும்னு சொல்லிட்டு கடலையை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். குக்கும்பரையும் 2 சின்னதாகவும் பெருசாகவும் வெஜ்ஜுக்கும் நான்வெஜ் சாலடுக்கும் ஏற்ற மாதிரி வெட்டி வச்சுட்டேன். இந்த மக்ரோனி பாஸ்தா சாலடுக்கு ஆலிவ்ஸ் போடலாம். கிரீன் ஆலிவ்ஸ் இல்லை பிளாக் ஆலிவ்ஸ் போடலாம். மோஸ்ட்லி பிளாக் ஆலிவ்ஸ் தான் போடுவாங்க. நான் கிரீன் ஆலிவ்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கிடச்சிது. ஆக்சுவலி எங்களுக்கு அதுதான் கிடச்சிது நாங்கள் கடைக்கு போகும்போது. அதனால அதை வாங்கி வச்சிருந்தேன். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். கேப்சிகம், லெட்யூஸ்லாம் போட்டுட்டேன். சீஸ், டொமேட்டோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்பயுமே எனக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நிறைய பேருக்கு சமைக்கும் போது நான் இந்த பாத்திரம் போதும்னு ஒன்று எடுப்பேன். அது கடைசியில் பத்தாது. அதுக்கப்புறம் திரும்ப வேற ஒரு வெசில் எடுத்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி மிக்ஸ் பண்றோம் பாருங்களேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு நினைப்பீங்க. மேல அந்த ஃபில்டர் வச்சு பண்ணி பார்த்தோம், அது வரல. அதனால பெரிய அந்த இருப்பு சட்டி என்கிட்ட உள்ளதுலேயே பெரிய ஒரு இண்டாலியம் இருப்பு சட்டி இருந்தது. அதை எடுத்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு என்ன ட்ரெஸ்ஸிங் சேர்ப்பேன் நான்வெஜ்ஜுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வினிகர், லைம் ஜூஸ், ஆலிவ் ஆயில், சால்ட், பெப்பர் இது எல்லாத்துக்குமே சேர்ப்போம். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஆரிகானோ சேர்த்துருக்கேன், ப்ளஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக வெஜ் சாலடுக்கு சாட் பவுடரும் சேர்ப்பேன், அது சேர்க்கல பாஸ்தா சாலடுக்கு. ஸோ இதை பேக் பண்ணி எடுத்துட்டு அடுத்து வெஜ் சாலடுக்கு மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதே வெசிலே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த வெசிலில் அந்த நான்வெஜ் சாலட் இருந்ததுனால திரும்ப அந்த மர பவுல் தான் எடுத்தோம்.
அதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துட்டு நட்ஸ் கூட அது கூட சேர்த்துட்டு கேரட் சேர்த்தேன். கேரட் வந்து இதில் சேர்க்கல. அதே மாதிரி டொமேட்டோ வந்து மக்ரோனி சாலடுக்கு வந்து கம்மியாக சேர்த்தேன், வெஜிடபிள் சாலடுக்கு கொஞ்சம் கூட சேர்த்தேன். ஓவராலாகவே டொமேட்டோ வந்து மற்ற வெஜிடபிள்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். சாலட்லாம் பண்ணி பேக் பண்ணி முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணேன். குங்குமாத்தி ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஹர்ப்ஸோட அவங்க ஸ்ருதிகா அவங்களோட ப்ராடக்ட்டு. என்ன ஃபஸ்ட்டு லைஃப்லேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவேன். உள்ளே சாப்பிட்றது மட்டும் இல்லை, வெளியிலையுமே காஸ்மெட்டிக்குமே ரொம்ப கான்ஷியஸாக தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆர்கானிக் அப்படின்னு சொன்னதுனால தான் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சம் எடுத்தாலே போதும். ஃபஸ்ட்லாம் நான் கொஞ்சம் அதிகம் எடுத்துகிட்டா அது ரொம்ப கையெல்லாம் வாஷ் பண்ணுவேன், அந்தளவுக்கு நிறைய இருக்கும். பெருசாக நொரா வராது, பட் ஆனால் வந்து நல்லா எல்லாமே கவர் ஆகும். அதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டேன். மாய்ஸ்சரைசரில் நிறைய வச்சுருக்காங்க. நார்மலாக மஞ்சள்லாம் தேய்ச்சி எல்லாரும் போடுவாங்கல்ல ஊர்லலாம், சின்ன வயசுலலாம் நான் போட்டிருக்கேன். எனக்கு அது போட்டதும் அந்த இடத்துல அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால டர்மரிக் வந்து எனக்கு கொஞ்சம் அலர்ஜி அப்படிங்கிறதுனால நான் வந்து ரோஸ் பேஸில் இது பண்ண உஜ்வாலா மாய்ஸ்சரைசர் தான் வாங்கியிருந்தேன். அது போட்டாலுமே வந்து நல்ல ஆயிலி லுக் கொடுக்கும். எனக்கு மேக்கப் வந்து பவுடர் அடித்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு க்ளோவாக லுக் இருக்கணும். அதனால எனக்கு இது நல்லாவே செட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் பேசிக்காக நான் பண்ண லிப் பாம் வச்சுருப்பேன். அதுவுமே நிறைய பேர் கேட்டிங்க, அதை நான் வந்து சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன் ஒரு ரீலில். அது போட்டுட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஐப்ரோஸ் டச்சப் பண்ணி பொட்டு வச்சு அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே பெருசாக நான் பண்ண மாட்டேன். அது பண்ணாலே எனக்கு வந்து என்ன மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், என்ன மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு அதுவே போதும்னு அவ்வளோதான் நான் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே நாங்கள் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு போனோம். இந்த ஜெண்டர் ரிவீலிங் பார்ட்டி அப்படின்னா என்னென்னா, இந்தியாவில் வந்து என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்ல மாட்டாங்களா, ஆனால் இங்கே வந்து 5 மாதத்தில் என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. ஒரு என்வலப் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. எதர் நீங்கள் பார்க்கலாம், இல்லைனாட்டி இந்த என்வலப்பை வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ வந்து ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ளஸ் அங்கே வந்திருக்க எல்லாருக்குமே சர்ப்ரைசிங்காக என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுவாங்க. அதுதான் இந்த கான்செப்ட். 2021 ஏதோ தான் ஃபஸ்ட்டு ஜெண்டர் ரிவீலிங் பார்ட்டியை அட்டென்ட் பண்ணோம். அப்போ வந்து எங்களுக்கு புரியவே இல்லை இந்த கான்செப்ட். என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே, டாக்டர் சொல்லியிருப்பாங்களே, அவங்களுக்கே தெரியாத மாதிரி ஏன் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து 2 டீமாக பிரித்தாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதாவது பாய் பிறக்க போகுது அப்படிங்கிறவங்க ஒரு டீம், கேர்ள்ஸ் பிறக்க போகிறது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு டீம். ஸோ 2 டீம்லையும் இருந்து கொஞ்சம் பார்ட்டிசிபென்ட்ஸை கூப்பிட்டு ஸ்மெல் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்மெல்லை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னாங்க. அந்த ஸ்மெல்லை வந்து டயப்பரில் வச்சு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ண டயப்பரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்மெல்லையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஏதோ வித்தியாசமான ஸ்மெல்லாம் கொடுத்தாங்க. ஆக்சுவலி அவங்க வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டே கண்டுபிடிக்க முடியல, கடையில் வாங்கினது நாங்கள். அதோட அந்த கற்பூரம் ஒரு இதில் வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு. எல்லா ஸ்மெல்லுமே ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு போல இருக்கு, எல்லா டயப்பரும் பக்கத்தில் வச்சுருந்ததுனால. அதனால் கற்பூரம் மாதிரி எனக்கு ஸ்மெல் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உள்ளது. இது நான் ஆக்சுவலி பார்க்கல, அப்புறமா வீடியோவில் தான் பார்த்தேன். பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. அந்த டயப்பரில் அதை வச்சு கொடுக்கும்போது ஒருத்தங்க நக்கி பார்க்கலாமா அப்படிலாம் கேட்டாங்க. அடுத்து வந்து அவங்க 2 பேருக்குமே கேம்ஸ் வச்சாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக சொன்னாங்க. 2 பேருமே ஒரே மாதிரி தாட்ஸில் தான் இருக்காங்க, ஒரே மாதிரி ஃபீலிங்ஸில் தான் இருக்காங்கங்கிற மாதிரி இருந்தது. அப்போ நானும் விஜய் நினச்சிட்டோம், நம்மளுக்கெலாம் வச்சா எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேம் முடிச்சுட்டு ஜெண்டர் ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. 2 பலூன் வச்சு உடைங்க அப்படின்னு சொன்னால் 2 பலூன் உடைச்சா ப்ளூ அண்ட் பிங்க் 2மே வந்துடுச்சு. உங்களுக்கு ட்வின்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது கண்டிப்பாக ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அடுத்த கேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த கேம் ஆரம்பித்தாங்க. அது பார்த்தீங்கன்னா தம்ஷ்ரத்ஸ், அது பேபி ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. அடுத்தது திரும்ப இவங்க 2 பேருக்குமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு மாதிரி அவங்க வந்து லெமன் கொடுத்தாங்க. லெமனே அவனால் கண்டுபிடிக்க முடியல. டேமரன் அப்படின்னா என்ன லெமன் தெரியாம இருக்கியே அப்படின்னா அவன் வேற ஏதோ பேரெல்லாம் சொல்ல, இதை கண்டுபிடிக்கலன்னா உனக்கு அசிங்கம்டா அப்படின்னு சொன்னது அவன் வேற பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீ கொடுத்தாங்க. அதுதான் செம காமெடி. அவன் வாயில வச்சுட்டு அப்படியே துப்பிட்டே இருந்தான், உடனே அங்கேயே துப்பிட்டான். அவளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலி அவங்களுக்குள்ளேயுமே வந்து அவள் வந்து என்ன நினச்சா அப்படின்னா கேர்ளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சா, அவன் வந்து பாயாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சான். அடுத்தது கேக் கட்டிங் வச்சாங்க. அதுவும் ஜெண்டர் ரிவீலிங் தான் வாங்க அப்படின்னு சொல்லி கால் அவுட் பண்ணாங்க. கட் பண்ணி பார்த்தா இதர் பிங்க்
இல்லை ப்ளூ இருக்கும், பிங்க் இருந்தால் வந்து கேர்ள், ப்ளூ இருந்தால் பாய் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். கட் பண்ணால் அது சாக்லேட் கேக்கு, அதுவும் வந்து சும்மா ப்ளஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து திரும்ப அவங்கள ஏதோ நேம்ஸ்லாம் எழுத சொன்னாங்க, பசங்க பேர்லாம். ஆக்சுவலி அதை கொஞ்சம் ஃபில்லர் டைம் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அந்த எக்ஸாக்ட் ஜெண்டர் ரிவீல் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகலை அப்படிங்கிறதுனால கீழே போய் ஏதோ எடுத்துகிட்டு வர போயிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் ஏதோ நேம்ஸ் எல்லாம் எழுதுங்க அப்படின்னதும் அவங்க ஏதோ எழுதிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக எப்படி ஜெண்டர் ரிவீல் பண்ண போகிறாங்க அவங்க சொன்னது எனக்கு அப்புறம் புரியல. அப்போ புரியல கரெக்டாக அவள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணான்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா அவங்கள பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுவாங்க. ஏதோ கையை வந்து தொடணும், தொட்டுட்டு மேலே காமிச்சாங்கன்னா அது என்ன கலரோ அப்படி கண்டுபிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நடந்ததை வச்சு இப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு பெயிண்ட் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி கையில் தொட்டு மேலே காமிச்சாங்க. அப்போ பாப்பர்ஸ்லாம் போட்டதும் ப்ளூ. ஓகே, அப்போ கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட், இதுதான் உண்மையா அப்படின்னு கேட்டுட்டோம். இல்லாட்டி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பசி வேற வந்துருச்சு. ஸோ இது கரெக்டாக அவங்க உண்மையாக ஜெண்டர் ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சாப்பிட போயிட்டாங்க. ஃபேமிலியோட ஹேண்ட் பிரிண்ட்ஸை எடுத்து இது வந்து நீங்கள் அப்புறமா ஃப்ரேம் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நம்ம கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போதும் பார்த்தா எனக்கு ஆக்சுவலி தலைவலிலாம் இருந்தது. ரொம்ப டயர்டுன்னு சொல்ல முடியாது, பட் தலைவலி இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஆனால் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது எனக்கு. இந்த மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணதில்லை இவ்வளோ நாள். லைக் எப்போயாவது வீட்டில் போடுவோம், எங்கேயாவது போயிட்டு வருவோம், அவ்வளோதான் இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ லாங்காக போயிட்டு வந்து நான் நோட்டீஸ் பண்ணதில்லை. பட் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காகவே இருந்தது ஈவினிங் வரும்போது கூட. நார்த் அமெரிக்காவுக்கு தனியாக வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நார்த் அமெரிக்காவில் எங்கே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க.